டாஸ்மாக் துறையில் அதிகாரிகள் ஆதரவு இல்லாமல் மோசடி செய்ய முடியுமா? அனைவருக்கும் சமீபத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் டாஸ்மாக் நிறுவனத்தில், அதாவது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் மோசடி நடந்தது என்று அமலாக்கத்துறை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது குறைவு, இன்னும் நிறையா இருக்குது. அது குறித்து இன்னொரு பதிவில் பார்ப்போம். அடுத்ததாக, இந்த அறிக்கையை வைத்து அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் உதயாநிதியையும் முதல்வர் மு.க. ஸ்டாலினையும் அப்புறம் இந்த மதுபான ஆலை அதிபர்களையும் அமலாக்கத்துறை குடைகிறது. எதுக்கு குடைகிறீங்க? குறைஞ்சி என்ன பண்ண போறீங்க? வெண்ணெடுக்க போறீங்களா? அதிகாரிகள் ஆதரவு இல்லாமல் இந்த மோசடி நடக்க வாய்ப்பில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே 5 மாவட்ட ஆட்சியாளர் மணல் கொள்ளையில் விசாரணைக்கு அழைத்தீர்கள். என்னானது? அதே போல்தான் இந்த டாஸ்மாக் துறையில் அதிகாரிகள் இல்லாமல் மோசடி நடைபெறாது. எப்படி என்று பார்ப்போம். அதாவது மாவட்ட மேலாளர் அவர்கள்தான் இதற்கு முழு பொறுப்பு. எப்படி என்றால், மாவட்ட மேலாளருக்கு தெரியாமல் ஒரு கடைக்கு சரக்கு போக முடியாது. மதுபான ஆலைக்கு ஆர்டர் கொடுப்பவர், இவ்வளவு சரக்கு வேணும் என்று ஆர்டர் கொடுப்பவர் யார்? மாவட்ட மேலாளர். மாவட்ட மேலாளர் மண்டல மேலாளருக்கு அனுப்புவார். மண்டல மேலாளர் டாஸ்மாக் இயக்குனருக்கு அனுப்புவார். இயக்குனர் தான் ஆர்டர் கொடுப்பார். இயக்குனர் ஆர்டர் இல்லாமல் டாஸ்மாக் கடைக்கு எப்படி மதுபான ஆலையிலிருந்து சரக்கு போனது? அடுத்ததாக, கடையில் மாவட்ட மேலாளர் அனுமதி இல்லாமல் டூப்ளிகேட் போலியான சரக்கு எப்படி விற்பனையாகும்? அதுவரை இவர் என்ன செய்தார்? ஏன் சோதனை செய்யவில்லை? இது இல்லாமல் மதுபான ஆலையிலிருந்து சரக்கு நேராக குடோனுக்கு போகும். கிடங்கு மேலாளர்னு ஒருத்தர் இருப்பார். எவ்வளவு சரக்கு வருது அப்படிங்கிறத இண்டெக்ஸில் நோட் பண்ணுவார், இண்டலில். அதன் பின்பு அங்கேருந்து பிரித்து ஒவ்வொரு டாஸ்மார்க்காக அனுப்புவாங்க சரக்கை. அதுக்கு இண்டல் இருக்குது. இந்த இண்டல் பரியாக அனுப்புவார்கள். இண்டலே இல்லாமல் விற்பனையாகும் போது தடுக்க வேண்டிய பொறுப்பு யார்? பறக்கும் படையா? மாவட்ட பதிவாளரா? குடவுன் மேலாளரா? டாஸ்மாக் இயக்குனரா? இவர்கள் மீது ஏன் வழக்கு செய்யவில்லை? இதுதான் நாங்கள் வைக்கும் வாதம். வெறும் செந்தில் பாலாஜியையும் உதயாநிதியையும் மதுபான ஆலை அதிபர்களையும் குறிவைப்பது ஏன்? அவங்க தப்பிச்சிருவாங்க. மாற்றுறது இவங்க தான். இதைதான் விஞ்ஞான ஊழல். புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.